ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன, ஸ்கூல் லன்ச் என்னன்னு பார்த்துடலாமா? இந்த 2 நாளாக வந்து ஒரே டயர்டு, சரியாக சமைக்க முடியலை. சும்மா சிம்பிளாக தான் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, காலையில் வந்து தோசை சுட்டு வச்சுருக்கிறேன். தோசையும் இது வந்து கொஞ்சம் ஒரு 1/2 kg கறி வந்து கொஞ்சம் மஞ்சத்தடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். மட்டன் ஆட்டுக்கறி தான். அதை வந்து இன்றைக்கி காலையில் கொஞ்சம் அந்த 1/2 kg வந்து சும்மா கிரேவி மாதிரி வச்சுட்டேன். தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், ரைஸுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? அதனால் ஆனால் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு லன்ச்சுக்கு வந்து அது கொடுத்து விட முடியாது. அப்படிங்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து தோசை நாங்கள் சாப்பிட்டுக்குருவோம். பாப்பாங்க காலைல தோசை சாப்பிட்டா ஸ்கூலுக்கு லன்ச்சுக்கு வந்து கொடுத்து விட முடியாதுங்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம் பண்ணேன். லெமன் சாதமும் அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு எதுவும் பண்ண முடியல. அதனால் போய் கடையில் போய் என் பொண்ணுக்கு மட்டை ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் மட்டை ஊறுகாய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு. இதுதான் வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட போகிறேன். லன்ச்சுக்கு கொடுத்து விட போகிறேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் இருக்குது. குட்டி மாதுளம்பழம் ஸ்நாக்ஸ்க்கு வச்சு விடவா? அங்கே போய் எப்படி பிச்சு சாப்பிட்டுடுறியா? சரி. மாதுளம்பழம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வேண்டான்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அங்கே போய் இதை வந்து கொஞ்சம் மாதுளம்பழம்லாம் சீத்தாப்பழம் நான் மாதுளம்பழம் சீத்தாப்பழம் நான் மாதுளம்பழம்னு சொல்லிட்டேன். சீத்தாப்பழம் வந்து அங்கே போய் வந்து வச்சு சாப்பிட முடியாது இல்லையா? பிச்சு சாப்பிட முடியாது. அதனால் வேணான்னு சொல்லிடுச்சு. வேறு என்ன ஸ்நாக்ஸ் வச்சு விட? நெல்லிக்காய் பொடி போட்டு கட் பண்ணி வச்சு விடட்டா? அதனால் வந்து இப்போது நெல்லிக்காய் வந்து பொடி பண்ணி கட் பண்ணி வச்சு விடலான்ட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதாவது மழை நேரம் நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. ஆனால் 1-2 சாப்பிட்டதால ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நெல்லிக்காயை தான் நான் கட் பண்ணி பொடி பண்ணி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸாக வச்சு விட போகிறேன். அவ்வளோதான், சிம்பிள் தான். இன்றைக்கி வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை தான் கட் பண்ணி கொஞ்சம் காரப்பொடி போட்டு வச்சு விட போகிறேன். அவ்வளோதான். நம்ம வீட்டில் இன்றைக்கி சிம்பிள் தான். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து இந்த மாதிரி நெல்லிக்காய் இவ்வளோ வேணால் தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்திங்க. ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.